அதாவது ஒரு மக்கள் மன்றம் நிகழ்ச்சி அப்படின்னா, ஒரு விவாத மேடை நிகழ்ச்சி அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியில வந்து கட்சியோட பிரதிநிதிகள் இருப்பாங்க. அந்த கட்சியை நோக்கி கேள்விகள் எழுப்புவாங்க. அதுக்கு வந்து அந்த கட்சியோட மற்ற கட்சியோட பிரதிநிதிகள் வந்து அந்த கேள்விக்கான பதில் சொல்லுவாங்க. மறுபடியும் அவங்க கேள்வி எழுப்புவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, தாவேக்கால இருந்து திரு ரமேஷ் அவர்கள் வந்து வந்திருந்தாரு. அவர் வந்து கேள்வி எழுப்புவாரு. அதுக்கு வந்து அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி பிரதிநிதியா வந்து பதில் சொல்லுவாரு. அவர் வந்து மறுபடியும் கேள்வி எழுப்புவாரு. 2வது சுற்றுல வந்து திரு ரமேஷ் அவர்கள் வந்து பதில் சொல்லணும். இப்படிதான் இருக்கும். அதை விட்டுட்டு கீழே உக்காந்துட்டு கேலி பண்றது, கிண்டல் பண்றது, கூச்சல் போடுறதுங்கிறது வந்து அநாகரிகமான ஒரு விஷயம். இந்த இதைதான் வந்து இவங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு விவாதமான நிகழ்ச்சியிலையும் வந்து அண்ணன் சாட்டை துரைமுருகன் பங்கேற்ற போது இதே மாதிரிதான் ஒரு விஷயத்த பண்ணாங்க. இப்பயும் இது பண்றாங்க. இதை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வந்து தாவேக்காவை நோக்கி எழுப்புற கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல முடியல. இதுல அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து தாவேக்காவையும் அதன் தலைவர் நடிகர் விஜய் அவர்களையும் தொடர்ச்சியா அம்பலப்படுத்திட்டு வர்றாரு. பல கேள்விகளை இந்த கட்சியை நோக்கி எழுப்பி கொண்டு வர்றாரு. இதை பொறுக்க முடியாதவங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத இவங்க வந்து வேணும்னே இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபடுறாங்க.